வணக்கம் காவேரியன்ஸ். ஒரு 2-3 டேஸ் ஹாலிடேஸ் இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, நம்ம இது வரைக்குமே பார்க்காத சில கம்பெனிஸு, இதை பற்றி நம்ம டீப் டைவ் பண்ணாத கம்பெனிஸ் ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இந்த 2-3 டேஸில் ஒரு 5 கம்பெனி வந்து ரொம்ப அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப என்டீசிங்காக இருக்குது. தெர் இஸ் ஓகே, டெஃபினட்டாக இந்த கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்தோடனே ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியாக ஒரு எக்ஸாமின் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த 5 கம்பெனி பேர் என்ன, அந்த 5 கம்பெனி ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட இருக்க போகுது. இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அந்த கோர்ஸ் மெட்டீரியல் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்மால் டிஸ்கவுண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்கள். டெஃபினட்டாக ஐ திங்க் ஒரு ஈஸி கொஸ்டின் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு கம்பெனி, இது வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. தெரியும் உங்களுக்கு, பேண்டமிக் பீரியடில் எல்லா ஹோட்டல்ஸும் சிவியர் அடி வாங்கியிருந்தாங்க. ஆக்குபென்சி கிடையாது, ரெவென்யூ இல்லை, ட்ராவலிங் பப்ளிக் இல்லை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து சிவியர் எஃபெக்ட் ஆகிருந்தது. எதிர் வந்து இது ஐடிசியாக இருக்கட்டும், இல்லாட்ட தாஜ் பிராண்டாக இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு மிட் ரேஞ்சில் இருக்க லெமன் ட்ரீயாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து இந்த மஹேந்திரா ஹாலிடேஸ் அந்த மாதிரி ஹோட்டல்ஸாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சிவியர் செட்பேக் இருந்தது. இந்த குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸில் லெமன் ட்ரீ அப்படிங்கிற ஹோட்டலை பற்றி டீப்பாக படித்தேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேட்டாலாம் அதிலேருந்து கேதர் பண்ண முடிஞ்சிச்சு. லெமன் ட்ரீ வந்து தே ப்ரொவைட் ஃபார் எல்லா செக்மெண்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டர் த டிஃப்ரெண்ட் நேமில். இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆரிகா அப்படிங்கிறது த அப்ஸ்கேல், அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறது ஹோட்டல்ஸ். தென் கீஸ், இது வந்து நாட் ஒன்லி எக்கனாமிக்கலி கான்ஷியஸாக இருக்கிற செக்மெண்ட்டுக்கும் சரி, ஈவன் மிட் ஸ்கேல் செக்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸு அவைலபிள். அப்புறம் ரெட் ஃபாக்ஸ் அப்படின்ட்டு அப்சல்யூட்லி பட்ஜெட் ஹோட்டல்னு சொல்லுவாங்களே, அது அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஹோட்டல்ஸு அண்டர் த பிராண்ட் நேம் ஆஃப் லெமன் ட்ரீ. ஏன் லெமன் ட்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டட் பவுன்சிங் பேக் அண்ட் ஸ்டார்டட் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 4 quarters ஆர் 5 quarters பார்த்திங்கன்னா லாஸில் தான் இருக்காங்க. இன்னும் லாஸ்லேருந்து வெளியே வரல. பட் டாப் லைன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நியர்லி அபவுட் 88 ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க வித் 8,400 அண்ட் ஆர் ரூம்ஸ் த்ரூ அவுட் இந்தியா இருக்குது அவங்க பிராண்ட் நேமில். இதை தவிர தே ஆர் எக்ஸ்பேண்டிங். அண்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வித்தின் 2 இயர்ஸில் நியர்லி அபவுட் 40% இன்க்ரீஸ் ஆக போகுது, போத் ரூம் ரெண்ட்டும் அண்ட் நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ். ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ இந்த ஹோட்டலை பற்றி படிக்கும்போது எனக்கு வந்தது, உங்களோட டெட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நியர்லி 2.5 times ஆஃப் த ஈக்விட்டி. அஃப்கோர்ஸ் என்ன வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஏறிட்டே இருக்கிற டைமை பார்த்திங்கன்னா இது வந்து டெஃபினட்டாக ஒரு பேட் திங். கரெக்டாக, அதனால் கம்பெனிக்கும் இதை பற்றி நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, ஃப்யூச்சரில் வந்து க்ரோத் வந்து அசெட் லைட் மாடல் அப்படின்னு கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களே ஓன் பண்ணாமல் இவங்க வந்து மித்தவங்க பில்ட் பண்ண அசெட்டை இவங்க ரன் பண்ணுறது, இல்லாட்டா இவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலும் எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரி ஃபோக்கஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி வந்து இட்ஸ் குட் கம்பெனி டு வாட்ச் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு ஒரு தனி வீடியோ டெஃபினட்டாக போட ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்லி. நெக்ஸ்ட் கம்பெனி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா வெஸ்ட் லைஃப். அஃப்கோர்ஸ் இந்த ரீசெண்ட் டைம்லாம் வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட்டுங்கிற கம்பெனி நேமை அவங்க மாற்றி வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு அப்படின்னு வச்சாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யாருக்கோடனா மெக்டொனால்ட்ஸ். இவங்களுடைய அவுட்லெட் வந்து இந்த சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. இவங்களுக்கு வந்து இட்ஸ் அ நான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் தான். ஏன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருள். அது எஸ்பெஷலி வந்து அந்த QSR குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து கேச்சிங் அப் எவ்ரிவேர். ஏன் அப்படின்னு சொல்லணுன்னா, வேர்ல்ட்லே யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி இந்தியா தான். இப்போ கூட அந்த ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 years அண்ட் கீழே இருக்கிறது நியர்லி அபவுட் 40% ஆஃப் தி பாப்புலேஷன். அப்போ டெஃபினட்டாக வந்து இவங்க வந்து த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் லைக் வெஸ்ட் லைஃபை
யூஸ் பண்ணி அவங்களுடைய நீட்ஸை மீட் பண்ணுவாங்க, அது ஒன்றும் சந்தேகமே இருக்காது. ஆனால் இவங்க ஹைலைட் ஆஃப் த கம்பெனி என்னென்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. இது வந்து ஒரு குட் நியூஸ். அனதர் திங் இஸ் இவங்க எக்ஸ்பேன்ஷனும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் நியர்லி அபவுட் 25% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இவங்களுடைய நம்பர் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். அட் த சேம் டைம் இவங்களை எஸ்எஸ்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத், அதுவும் வந்து டபுள் ஆகிட்டுருக்கு எவ்ரி 5 இயர்ஸ். ஸோ இதுவும் ஒரு குட் நியூஸ். அஃப்கோர்ஸ் இதுக்கு நெகட்டிவ்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன ஃபஸ்ட்டு வந்து க்ளவுட் கிச்சன் டெஃபினட்டாக இது வந்து பிக் த்ரெட். அதர் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, தேவயானி இன்டர்நேஷ்னல் அண்டு ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ். ஸோ அவங்களும் ஒரு பெரிய பிளேயர் இன் திஸ் லைன். ஸோ வெஸ்ட் லைஃப்க்கு சம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. இதை டீப்பாக தரவாக வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸாமின் பண்ணுவோம். இப்போ டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் என்னங்கிற சொல்கிறதுக்கு. இவங்க வந்து ஃபுட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க, ரொம்ப பாப்புலர் பிராண்டு இந்தியாவில். இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி வந்து நம்ம பேசணும்ல ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார்? ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ 3வது கம்பெனி நம்ம பேச போகிறது சயண்ட் லிமிடெட். அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பேசிக்கலி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர். பாருங்கள் இவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவன்யூ வந்து 1751 crores அண்ட் EBITDA இஸ் 306 அண்டு ப்ராஃபிட் வந்து 163. ஸோ இவங்க வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டராக இருந்தாலும் சரி, இல்லாட்டா இயர் ஆன் இயரில் பார்த்திங்கன்னா கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி க்ரோத் வந்து 6.6% இருக்குது, தட் இஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். அண்ட் 39.1% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது. அண்ட் EBITDA வந்து 249 அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 176. இது எல்லாமே இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா பணம் பண்ணிடுது கம்பேர்ட் டு டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் ஆர் HCL. இப்போ இவங்க பண்ணுற பிஸ்னஸாக அது அவங்க பண்ணுற ஏரியாவில் தான் பண்ணுறாங்க, லைக் யூரோப் அண்ட் அமெரிக்கா. பட் இருந்தாலும் இவங்கனால ஏன் நல்லா பண்ண முடியுது? சரி, அந்த பிக் 3 பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பேங்கிங், ஃபைனான்ஸ் அந்த செக்ஷனில் நியர்லி about 30% இருக்குது. அஃப்கோர்ஸ் HCL வந்து ஸ்லைட்டாக பெட்டர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா வந்து 20% ஆன் த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதனால் ஸ்லைட்டாக பெட்டராக பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. இவங்களும் அதே மாதிரி தான். இவங்களுடைய ஸ்பெக்ட்ரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது. இவங்களுடைய ஏரியா ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏரோஸ்பேஸ், ரயில் டிரான்ஸ்போர்ட், தென் மைனிங், எனர்ஜி, யூட்டிலிட்டிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து நல்லா பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு டீப் டைவ் பண்ணி ஷார்ட்லி ஒரு வீடியோ போடலாம். இப்போ வந்து ஒரு 3 கம்பெனி பார்த்துட்டோம். ஒன்று வந்து லெமன் ட்ரீ, தென் வெஸ்ட் லைஃப், தென் சியன்ட். நவ் த 4th ஒன்று வந்து NH, தட் இஸ் நாராயணா ஹிருதாலயா ஆர் நாராயணா ஹெல்த். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்கள அவ்வளோவா தெரியாது, ஏன்னா இங்கே அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஆனால் வெரி பாப்புலர் பெங்களூரில் அண்ட் கர்நாடகாவில் வந்து இவங்களுக்கு வந்து 4 சென்டர்ஸில் இருக்குது. அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்காங்க. ஈவன் கல்கட்டாவில் கூட நிறைய பிளேஸில் வந்து ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. டெல்லியிலையும் இவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஷேர் வந்து ஒரு 770 கொட்டாயிட்ருக்கு. தமிழ்நாட்டில் இவங்க வராத காரணம் என்னன்னு தெரியல. பட் மேபி அப்போலோ இங்கே வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் இல்லை டெஃபினட்டாக. இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரியலி ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை about 26-28% ROC இருக்குது. அண்ட் ஆல்சோ பாருங்கள் இவங்க கண்டினியூஸாக எக்ஸ்பேண்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக வந்து இந்த கம்பெனி கோயிங் ஃபார்வர்ட் நல்லா பண்ணுவாங்களா இல்லையா நம்ம பார்க்குறது நல்லது. எப்பொழுதுமே அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இல்லைனா கெமிக்கல், இல்லைனா ஃபார்மா கம்பெனி, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா ஏன் ஒரு டொமஸ்டிக் ஃபோக்கஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி ஏன் பண்ணக்கூடாது? அண்ட் மொரோவர் ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அட்ராக்ட்ஸ் எங்கே அப்படின்னா பேஷண்ட்ஸ் ஃப்ரம் நெய்பரிங் கண்ட்ரீஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா, சம்டைம்ஸ் ஈவன் ஃப்ரம் யூரோப். ஏன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அஃபோர்டபுள். அதனால் இதோட க்ரோத் பொட்டென்ஷியல் ட்ரெமெண்டஸாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இதையும் ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ கம்மிங் டு த ஃபைனல், கடைசியாக என்ன CCL ப்ராடக்ட்ஸ். CCL ப்ராடக்ட்ஸ்னால் கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. CCL கன்சாலிடேட்டட் காஃபி, இந்த கம்பெனி பற்றி நான்
ஜஸ்ட் ஒரு 2 days பேக் தான் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் அதில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது இவங்க 90 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க காஃபி அண்ட் நியர்லி ஒரு 1000 ஃப்ளேவர்ஸ் இருக்கான் காஃபிலேயே. இது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 1000 கப்ஸ் எவ்ரி செகண்ட் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்களா. இந்த காஃபி பிஸ்னஸ்லேயே ஒரு ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, காஃபி க்ரோ பண்ணுறவங்க இருக்காங்க, காஃபியை ப்ராசஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, காஃபியை ரிட்டைல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அண்டு காஃபி ஷாப் வச்சுருக்கவங்களே இருக்காங்க. இந்த 4 பேரில் பார்த்திங்கன்னா யார் நல்லா பணம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா இந்த காஃபி ப்ராசஸ் பண்ணுறவங்க தான். இந்த கம்பெனி வந்து காஃபி ப்ராசஸ் பண்ணுறவங்க. இவங்களோட க்ரோத் பார்த்தா ஸ்டெடியாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த பாஸ்ட் 10 years பார்த்திங்கன்னா 50 rupees இந்த ஷேர் இன்றைக்கி 560 rupees வந்துருச்சு. இந்த பாஸ்ட் 3-4 years வந்து ஒரு இவங்களோட க்ரோத்தில் இவங்களுடைய கெப்பாசிட்டியில் ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் இல்லை. பட் நார்மலாக இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறப்ப இவங்களுடைய ஷேர் ப்ரைஸும் நல்லா மேலே போயிருக்கு. இப்போ வந்து தே ஆர் பிளானிங் ஃபார் எக்ஸ்பேன்ஷன். அப்படியே டபுள் ஆக்குறாங்க. இப்போ 35,000 அண்ட் டாட் இருக்கிற இதை வந்து 77,000 அந்த மாதிரி இதுக்கு கொண்டு போக போகிறாங்க இன்னொரு 2 yearsல. நார்மலி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது. அப்போ இந்த வருஷம் பிகாஸ் ஆஃப் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நினைக்கிறேன் அந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, நெகட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. இந்த கம்பெனி டு பி வாட்ச்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இந்த 5 கம்பெனி. ஐ திங்க் இந்த நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த 5 கம்பெனியை ஒர்த்து ஒரு தரவாக படித்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி ஒரு டீப் டைவ் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கமெண்ட்ஸில் கூட கொடுக்கலாம். இஃப் இட் இஸ் ரியலாக ஒர்த்ஃபுல் அண்ட் இஃப் இட் இஸ் ரியலி வில் பிரிங் அ குட் ரிட்டர்ன் இன் ஃப்யூச்சர் அப்படின்னா அதையும் நான் ரெடியாக இருக்கேன் எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு டாப்பிக்கோட அண்ட் எஸ்பெஷலி இந்த 5 கம்பெனியில் அட்லீஸ்ட் ஒரு 3 கம்பெனிஸ் அது டீப் டைவ் பண்ணி அதுக்கு ஒரு ஒவ்வொருத்துக்கும் ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. அண்ட் டெஃபினட்டாக கூடிய சீக்கிரத்தில் அதை செய்வேன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை ஃபார் நவ். தேங்க்யூ.